விஜய் நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களுக்கும் போனாரு, வச்சாரு. அவர் போறாரா? 41 பேர் இறந்ததா அங்க கூப்பிட்டு, சென்னைக்கு கூப்பிட்டு அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பத்தி. சார், நமக்கு நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, கலைஞர் எம்ஜிஆர் பார்த்து கேட்டா நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு. இப்ப அந்த வார்த்தையை தான் நீங்க விஜயை பார்த்து கேட்டுருக்கீங்க. நாங்க கேட்கலங்க, அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்றேன், யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில. நடிகராக இருந்தால் நாங்க என்ன சொல்றோம், நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தாலும் வர முடியும். ஆனா எங்க தலைவர் அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை முத அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்து எங்க தலைவர் போய் 53ல வேலை பார்த்தவர். அதுக்கு அவர் துணைவியார் சாகப்புழைக்க கிடக்குறாங்க, அது இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட 10 மாதம் அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. செய்தியை கூட கேட்டு அவர் அதோட இறங்கி போகல. அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார். அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க. இவர் எங்கே, நான் என்ன சொல்றேன், சகோதரர் விஜய் நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களுக்கும் போனாரு, வச்சாரு. அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததா அங்க கூப்பிட்டு, சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம். நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதே போல பாஜக கூட்டம் நிறைய வந்துருது, பிரச்சனையா இருந்தானே வர மாட்டேன்னு சொல்றாங்க. ஏங்க, மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. எதுக்கு இருக்காங்க? போலீஸ் எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தான்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க. இந்த மாதிரி துக்க விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேல நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்கிட்டு போலாம்ல. அதெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்றேன். நான் அதுக்கே வரல. அவரை பத்தி விட்டாச்சு. அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களை பத்தி பேசணும். அப்புறம் நாங்க எதுக்கு பேசணும்? ரெண்டு பேர் தான் இருக்குந்தாரு சார். ஒன்னு திமுக இருக்கு, இல்ல நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு ஆள போறது அண்ணா திமுக, முதலமைச்சராக போற எடப்பாடியார். இன்னைக்கு எல்லா கருத்து கணிப்பு வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரியும். கண்கட்ட பிறகு சில பேர் சூரியன் நமஸ்காரம். நாங்க சொல்றோம்ப்பா, நல்லது தான் சொல்றோம். எங்க நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இப்ப கூட நம்ம முதலமைச்சருக்கு நல்லது தான் சொல்றோம். பாருங்க, எங்க பொதுச் செயலாளர் யாராச்சும் இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்களா? பில்ல போட்டு காமிச்சு அந்த வீட்டுல இவ்வளவுலாம் விலைவாசி ஏறி இருக்கு, முதலமைச்சரே கவனிங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்ற அளவுக்கு எவ்வளவு மனப்பான்மை படைச்சவர், எங்க நல்ல உயர்ந்த மனப்பான்மை படைச்சவர் எங்க எதிர்கட்சி தலைவர். இப்ப எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி. அதனாலதான் தமிழ் மக்கள் இன்னைக்கு அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க. சார், நான் ரெடி, அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்குவாரான்னு திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். சரி, இது இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் இதை பற்றி கேட்கிறேன். அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்ற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமா கேட்பாங்க. ஒரு கட்சியில சேர்த்துக்கிற இவர் கட்சியில இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்தது. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்துல பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். இவர் மட்டும் இல்ல, இவர் கூட பின்னால இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பாதிக்க. நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். ஏன் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க, அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திகையாங்க, அவர் காட்டாத படமா இவர் புதுசா காமிக்க போறாரு. நீங்க அதெல்லாம் விடுங்க, மத்தது என்ன சொல்லுங்க. இத பத்தி சொல்றீங்களா? அதிமுக எளிதில் வெற்றி பெறக்கூடிய இடங்களை ஃபுல்லா பாஜக கேட்டு வற்புறுத்துவதாக ஒரு தகவல் வருது, அது உண்மையா சார்? அது உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கு எல்லாம் வரல. அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு. அவர் அதனால அதை கேட்கிறார். இவருக்குன்னு தனியா மோடிஜி சொல்லி, அமித்ஷா சொல்லி, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது நேர இவருக்கு சொல்லிட்டாரு போல. ஏங்க நீங்க வேற, நீங்க பாஜக கூட்டம் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போறாங்க. வெற்றி போகுதுன்னு மக்களே மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு தலைவரே. இந்த ஆட்சியை அகற்றணும்னு மக்கள் எதிர்ப்பு சுனாமி. இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும்.
அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால யார் எத்தனை பேர் கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி, அவங்கெல்லாம் அந்த சுனாமியில் அடிச்சு போயிடுவாங்க. அது உண்மை, அது உறுதி.